ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 3-4 வாசிக்கிறேனே. என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். தாவீது சொல்ற, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. இப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார், என் ஆத்துமாவை விடுவியும் அப்படின்னா ஆத்துமாவில் ஒரு கட்டப்பட்ட நிலை, ஆத்துமாவில் ஒரு தேவனோடு ஒரு இணக்கம் இல்லாத நிலை இருக்கிறத புரிஞ்சுக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய ஆத்துமா தேவனோடு இணைந்து இல்லாமல் ஒரு கட்டுண்ட நிலைமையில துதிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, பைபிள் படிக்க முடியாது, ஏதோ ஒரு கட்டுண்ட நிலைமையை உணர்வாங்க. இந்த கட்டுண்ட நிலை எதனாலன்னா 2-3 காரியங்கள் இருக்குது. ஒன்று, நீங்கள் தேவன் உணர்த்தின நேரத்தில் ஜெபிக்காம ஆராதிக்காமல் இருந்திருப்பீங்க. தேவன் சில நேரங்களை உணர்த்துவார், உடனே ஜோமன் முடி ஏவி உந்தி தள்ளுவார். காலையிலையோ இல்லை மதிய நேரமோ இல்லை ஃப்ரீயாக இருக்கும் போதோ இல்லை ஏதோ ஒரு நேரத்தில் உங்களை போய் ஜோமன்னும்படி உணர்த்துவார். ஒரு டைம் உணர்த்தினார், அதை நீங்கள் கேட்கல. இன்னொரு முறை உணர்த்துவார். 2-3 முறை உணர்த்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த உணர்த்துதலே இருக்காது. ஏன்னா நீங்கள் கேட்கல. இப்போனா என்ன, அந்த ஆத்துமா கட்டுண்ட நிலைமைக்கு வந்துடும். ஏதோ ஒரு உங்களுக்கு வருகிற உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு, இல்லை குடும்பத்திற்கு, இல்லை திருச்சபைக்கு, இல்லை ஊழியத்துக்கு, இல்லை தேசத்தில் ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் உள்ளத்தில் பாரத்தை போட்டு தான் உள்ளே தள்ளுவார். ஜோமனை தள்ளுவார், ஜபாரைக்கு தள்ளுவார், இல்லை ஆலயத்துக்குள்ளே தள்ளுவார். ஆனால் அதை நீங்கள் மறுதளிக்கும் போது உங்கள் ஆத்மா கட்டுண்டு போயிடும். அந்த தேவ பிரசனத்துக்கு நீங்கள் ஆண்டவரே நீங்கள் ஆராதிக்கும் போது, ஆராதனைக்கு வரும்போது தேவ பிரசனத்துக்காக நீங்கள் காத்திருந்தா அதை ஃபீல் பண்ணவே முடியாது. ஒரு விடுதலை இல்லாமல் இருப்பீங்க. நீங்கள் ரொம்ப சோர்வடைஞ்சு போயிருப்பீங்க. இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தவறு செய்தனால இந்த ஆத்துமா மீறுதல் செய்யும்போது இந்த ஆத்துமா என்ன பண்ணிடுதுன்னா கட்டுண்டு போயிடுது. அது அந்தகார சங்கிலிகள், அந்தகாரங்கள் உங்களிடப்படுது, கட்டி வைக்குது. துதிக்க முடியாமல், ஜெபிக்க விடாமல், ஆராதிக்க விடாமல், கர்த்தரோடு நெருங்க விடாமல், நீங்கள் ஆவியில் நின்று ஜெபிக்கிற அந்த ஜெபம் உங்களுக்குள்ள வரவே வராது. ஏன்னா நீங்கள் கட்டுண்டு இருக்கிறீங்க. அடுத்தது, இது 2வது. 3வது என்னன்னா, ஆண்டவர் அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு போக விரும்புவார். அடுத்த நிலைன்னா தேவனுடைய பிரசனத்தின் அளவிலிருந்து, இப்போ இருக்கிற அளவில் இன்னொரு அளவுக்கு. அதாவது நீங்கள் எசேக்கியேலில் பார்த்தீங்கன்னா முதல் 1000 முழம் அளவு, அடுத்து 2ஆம் 1000, அடுத்து 3ஆம் 1000, ஒவ்வொரு 1000 என்ன பண்ணுறாரு. முதல்ல கணுக்கால் அளவு, அப்புறம் முழங்கால் அளவு, அடுத்து இடுப்பு அளவு, அப்புறம் நீச்சல் அளவு. இந்த அளவுக்கு உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். நீங்கள் அதை புரிஞ்சிக்காமல் இருப்பீங்கன்னா நீங்கள் கட்டுண்ட நிலைமையில் இருப்பீங்க. நீங்கள் அப்படியே இருப்பீங்க, அடுத்த நிலைக்கு போக முடியாது. ஏன்னா ஆண்டவர் ஒரு நிலைக்கு உங்களை என்ன பண்ணுறார், புஷ் பண்ணுறார், பரிசுத்தாண்டு உந்தி தள்ளுகிறார். நீங்கள் அதை போகாத போது, அதை பிடித்து கொள்ளாத போது நீங்கள் என்ன பண்ண, கட்டுண்ட நிலைமையில் இருப்பீங்க. எனக்கு அன்பானவர்களை, இந்த நாளில் உங்களை டிசைட் பண்ணுங்க, நான் உமோடு கூட சேர்ந்திருப்பேன். கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் செஞ்சுட்டு உங்களுக்கு பிரசன்னம் இல்லாமல் இருக்கீங்களா? அந்த ஆத்துமாவில் விடுதலை இல்லாமல் மன்னிப்பு கேளுங்க, பகிரங்கமாக மன்னிப்பு கேளுங்க. கர்த்தருடைய சமூகத்தை செய்த தவறுகளை பகிரங்கமாக சொல்லி மன்னிப்பு கேட்டு உமோடு கூட என்னை இணைத்து கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். மீண்டும் கட்டுண்ட நீங்கள் மீண்டும் அவரோடு கூட இணைந்து கொள்வீர்கள், விடுதலை ஆவீர்கள். அவருடைய கிருபை உங்களை ரட்சிக்கும். அவருடைய கிருபை அடுத்த நிலைக்கு நேரம் உங்களை புஷ் பண்ணி கொண்டு போகும். தேவ கிருபைக்காய் காத்திருங்க, அவரை ஆராதியுங்கள், உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களில் மகிமைப்படுவார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. உடைய பிள்ளைகளுடைய எல்லா அந்தகார சங்கிலிகள், ஆத்துமாவை கட்டி வைத்திருக்கிற ஆண்டவரே, எல்லா பொல்லாத அதிகாரங்கள், இருளின் சக்திகள், எல்லா விதமான அந்தகார சங்கிலிகள், எல்லா விதமான பாவ கட்டுகள், எல்லா விதமான சத்ருவின் ஆளுகை, எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலப்படுத்துகிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை ஆசீர்வதி. உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதில்தாங்க. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை விடுவித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மோடு இணைத்துக் கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன்.
ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.